உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவுல டாப் 5 அப்படின்ற ஒரு சீரீஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் பெஸ்ட் பைக் இன்ஜின் என்ன, எந்த பிராண்ட் பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்த பைக்குக்கு ரொம்பவே மவுஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சீரீஸ் எடுத்து இன்றைக்கி அந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வரக்கூடிய இந்த 5 பைக்கும் கண்டிப்பாக இன்ஜின் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் கொண்ட எந்த விதமான ஒரு பைக் மாடலாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 இன்ஜினுமே வந்து ரொம்பவே ஸ்பெஷலைஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய ரிவ்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினுக்காக மட்டுமே நான் ஒரு பைக் வாங்குவேன், எனக்கு இன்ஜின் தாங்க ரொம்ப முக்கியம், ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து இதயம் தான் இன்ஜினாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இன்ஜினை கொண்டு தான் நான் ஒரு நல்ல பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். 5 விதமான இன்ஜின் கொண்ட பைக்குகளும் ரொம்பவே நல்ல சேல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பைக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது என்னென்ன பைக் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய பைக் பெஸ்ட் இன்ஜின்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். டிவிஎஸ் பிராண்டு அப்பாச்சி RTR 164V. இதுல ரேசிங் டைப் ஆஃப் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஜின் மூலமா கண்டிப்பா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த இன்ஜினோடைய சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 159.7 சிசி வரும். டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 114 km/h வரைக்கும் போகலாம். வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜபிள் தான், 147 கிலோகிராம் தான் வரும். இந்த ஷார்ட் பர்சனுக்குலாம் இந்த மாதிரியான டிவிஎஸ் அப்பாச்சி மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். கலர் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட 3 கலர் ஆப்ஷன் உங்களுக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. இதோடைய பிரேக்காஸ் பவர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரத்யேகமான இன்ஜின் 15.6 பிரேக்காஸ் பவரை ஜெனரேட் பண்ணும். அதே மாதிரி 14.12 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து வெளி தள்ளக்கூடியது. இந்த இன்ஜின் வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினா வருது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வருது. கண்டிப்பா ஒரு பைக் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னா அதுல இந்த ரேசிங் எடிஷன் கொண்ட டிவிஎஸ் அப்பாச்சியை நம்ம கன்சிடர் பண்ணலாம். லைஃப் லாங் இன்ஜின்ல எந்த விதமான பிரச்சனைகள் இதுவரைக்கும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாமே இருக்காங்க. ரொம்ப ஃபியூ கேசஸ் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு, இல்ல வந்து இன்ஜின்ல நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பைக்கும் வந்து ரொம்பவே நல்ல சேல் ஆகக்கூடிய ஒரு பைக் தான். ஸோ தாராளமா இன்ஜினுக்காக ஒரு பைக் வாங்குறீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சியை கன்சிடர் பண்ணலாம். 4வதா நம்ம பார்க்கக்கூடிய பைக் யமகா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஜப்பான் பேஸ்டு ஒரு குவாலிட்டியான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். இந்த கம்பெனில ரொம்பவே ஃபேமஸ் பைக்காகவும் இன்னைக்கும் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு பைக் யமகால இருந்துன்னு கேட்டீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாம குளோபலா யமகாவுடைய வொஸ்ட்ரோ R15 V3 பைக் தான். இந்த பைக்ல மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா சேல் ஆகிறதுக்கு காரணங்களே இந்த பைக்கோடைய குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இன்ஜினுக்கு மிக முக்கியமான இடம் உண்டுன்னு சொல்லலாம். 155 சிசி கொண்ட இந்த பைக்ல 142 கிலோகிராம் டோட்டல் வெயிட் வரும். 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பவர் வெளி தள்ளக்கூடிய விதங்களும் 18.3 பிரேக்காஸ் பவர் உங்களுக்கு 10,000 RPMலையும் 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க் கொண்டு வரக்கூடிய ஒரு தரமான பைக். 155 சிசியா இருந்தாலும் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின்ல ரன் ஆகக்கூடிய ஒரு நல்ல பைக். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு பைக் அப்படின்னு நம்ம போறோம் அப்படின்னா அதுல இந்த பைக்கும் மிக முக்கியமான இடம் வகிக்கும். இன்ஜின்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் தேடுறீங்க அப்படின்னா இந்த பைக்கை நீங்க கன்சிடர் பண்ணலாம். 3வது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பைக் ஹோண்டா யூனிகான். கண்டிப்பா ஒரு மிட் ரேஞ்சில் எல்லா வயதினரும் எடுக்கக்கூடிய ஒரு தரமான பைக்னா அது ஹோண்டால இருந்து வரக்கூடிய யூனிகான். இன்னைக்கும் இதுக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னு சொல்லலாம். 160 தூக்கும் பொழுது கூட நிறைய பேர் எதுக்கு எடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி தான் முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் 150 யூனிகான் கொண்டு வந்தாங்க, திரும்ப 160 எடுத்துட்டு வந்துட்டாங்க BS6ல. இந்த பைக்ல மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இன்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும். அதோடைய குவாலிட்டி வந்து இன்னைக்குமே வந்து நிறைய பேர் அனுபவபூர்வமா சொன்ன விஷயங்கள் தான். இந்த ஹோண்டாவுடைய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 162.7 சிசி கொடுத்திருக்காங்க. சிசியை பொறுத்த வரைக்கும் 160 செக்மெண்ட்ல வந்தாலும் 2 சிசி வந்து அதிகமாவே கொடுக்குறாங்க எப்பவுமே. அது மட்டும் இல்லாம 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS. இதுல மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடியது இந்த பைக்ல வாரண்டி அப்படின்றது 3+3 வரும் கொடுக்குறாங்க. கூடவே இந்த பைக்குடைய பிரைஸும் 1 லட்சம் ரூபாயில தரமா வாங்கலாம். இந்த பைக் வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் இன்னைக்கும் யூஸ் பண்றாங்க, வாங்குறதுக்கும் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்ஜின் மட்டும்
இல்லாம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு நீங்க ஹோண்டா யூனிகார்ன் போயிடலாம். மிட் ரேஞ்சில் எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு சூப்பர் பைக்னு சொல்லலாம். ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பைக் ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய கிளாசிக் 350 BS6 பைக். ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாவே இன்ஜினுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவுட்டர் லுக்கு இம்பார்ட்டன்ஸ் பண்றாங்களோ இல்லையோ உள்ள இருக்கக்கூடிய இன்ஜினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்க இன்ஜின் பார்க்கும்போதே தெரியும் அவங்களோட இன்ஜினால தான் இந்த பைக் வந்து மிகப்பெரிய இடத்துல இன்னுமே நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில 346 cc இன்ஜின் வந்து வருது. 20.7 பிரேக்காஸ் பவர், 5250 RPMல தரமான ஒரு ஸ்பெக்கோட வந்திருக்குன்னு சொல்லலாம். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல டுவல் சேனல் ABS வசதியும் இருக்கு. பட் பிரைஸ் ரொம்பவே அதிகமாக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வந்துருவாங்க எப்படி பார்த்தாலும். அப்பேற்பட்ட ஒரு தரமான வண்டி தான். ஏன்னா இதோடைய சிசி அதிகம், அதே மாதிரி வண்டியோடைய மவுஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டினியூவா கலர் ஆப்ஷனும் மல்டிபிளா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஜினை சார்ந்து மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பைக்குக்கு நீங்க போகலாம். இதுல ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது ஹீரோல இருந்து வரக்கூடிய ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பைக். ஆமாங்க, இந்த பைக் வந்து இன்னைக்கும் லோ எண்ட் பைக்கா இருந்தாலும் கண்டினியூவாவே வந்து நல்ல சேலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஹீரோக்கு ஒரு திருப்பு முனை கொடுத்த ஒரு பைக் அப்படின்னா அது ஹீரோ ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் கிராமப்புறங்கள்லயும் சிட்டிகள்லயும் நிறைய பேர் வந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் பொறுத்த வரைக்கும் விலையும் வந்து உங்களுக்கு மலிவான விலையா கிடைக்குது. இதோட இன்ஜின் குவாலிட்டியா இருக்கிறதுனால தான் இந்த பைக்கோடைய ஸ்பெக்கும் மற்ற விஷயங்களும் கண்டினியூட்டிவாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. ஹீரோ எல்லா பைக்கும் சேஞ்சஸ் பண்ணாங்க. பட் ஹீரோ ஸ்ப்ளெண்டரை மட்டும் இன்னுமே எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் பண்ணாம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 4 விதமான கலர் ஆப்ஷன்கள்ல ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பிளஸ் கிடைக்குது. 97 cc கொண்ட ஒரு நல்ல தரமான இன்ஜின் கொடுத்திருக்காங்க. 3 வேரியன்ட்ல கிடைக்குது. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. 8.5 நியூட்டன் மீட்டர் டார்க் உங்களுக்கு 6000 RPMலையும் 8.1 பிரேக்காஸ் பவர் உங்களுக்கு 8000 RPMலையும் கிடைக்குது. 9 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொண்ட இந்த பைக் உண்மையாகவே வர்த்தான ஒரு பைக்னு சொல்லலாம். அதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுடைய ரிவ்யூ ஹீரோ ஸ்ப்ளெண்டரை பத்தி என்னவோ அதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த அத்தனை பைக்ல எந்த பைக் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த 5 விதமான பைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 பைக்ல பொறுத்திருக்கக்கூடிய இன்ஜின் ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய இன்ஜின்களா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த 5 பைக்குகள் இன்ஜினுக்காக நீங்க தாராளமா தேர்வு செய்யலாம். ஸோ இந்த மாதிரியான பைக் சீரிஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாப் 5 சீரிஸ், டாப் 10 சீரிஸ், டாப் 4 சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற கம்யூனிட்டி ஆப்ல. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்க. ஸோ அங்கே போயிட்டு அதில் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான பெஸ்ட்டான ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் மேக் பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் தி வே வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் நல்ல தரமான ஒரு வீடியோவோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.